விஷயம் கேள்விப்பட்ட உடனே நம்ம விஜய்க்கு சரியான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம நேரா வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவ பார்க்கறதுக்காக கிளம்பி வர ஆரம்பிச்சுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா, "அருணாச்சலையா, நீங்க இருந்துமே கூட எதுக்காக நந்தினிய வந்து பார்த்தீங்கன்னா போக விட்டீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "ஏம்மா விஜி, நான் என்னம்மா பண்ணட்டும்? நான் ஏற்கனவே எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா போராடி பார்த்தேன். ஒரு பக்கம் சுந்தரவல்லிக்கு இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவும், நந்தினியும் ஜஸ்ட் புருஷன் பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. நேத்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவும், நந்தினி பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுருக்காங்க. சூர்யா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, "அப்படிலாம் சொல்லியிருக்க கூடாதும்மா. எனக்கும் வேற வழி தெரியல. நந்தினிய தடுக்க நெனச்சும் என்னால தடுக்க முடியல." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்ததா சூர்யாவ பார்க்கறதுக்காக உள்ள போனது மட்டும் இல்லாம, "அண்ணா எந்திரிண்ண, எந்திரிண்ண" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறது மட்டும் இல்லாம, ஒரு ஜக்கு தண்ணிய கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சூர்யாவோட முகத்திலேயே ஊத்த ஆரம்பிச்சுறாங்க. "என்ன காரியம் நான் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? நந்தினி எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிருப்பா. நந்தினிய எதுக்காக இந்த வீட்ட விட்டு அனுப்புனீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. நம்ம சூர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு போதையில இது எல்லாமே சொன்னாரு. அவரோட மனசுல பட்டது, அவரு சொல்லணும்னு நெனச்சது எல்லாத்தையுமே சொன்னாரு. ஆனா தெளிவா இருக்கும்போது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனல்